अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षणाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீ சுவாமி தேசிகன் தன்னுடைய கிரந்தங்கள் எல்லாத்தையும் எல்லாருக்கும் உபயோகப்படுற மாதிரி வானேர போமளவும் வாழ்வு, வான் ஏறி போகிற வரையிலும் வாழ்வு. அதாவது அந்த கிரந்தத்தை நாம் சேவித்தோம்னா அதுலேருந்து தெரிஞ்சுக்கிறது என்ன? மோக்ஷோபாயத்தை தெரிஞ்சுக்கிறோம். மோக்ஷோபாயத்தை தெரிஞ்சு அனுஷ்டிக்கிறது மாத்திரம் இல்லை, மோட்சம் போகிறது மாத்திரம் இல்லை, இங்குற்ற நாள்லையும் பிரபன்னனான விட்டு நாம் அவனுடைய கைங்கரியத்தை பண்ணிண்டு நிர்பரோ நிர்பயோஸ்மி வரதா நெஸ்ய தொத்பாதபத்மே வரதா நிஜபரம் நிர்பரோ நிர்பயோஸ்மி, எனக்கு பரமும் இல்லை பொறுப்பும் இல்லை பயமும் இல்லை அப்படின்னு சொன்னாரே, அந்த மாதிரி நாமும் இங்கே சௌகரியமாக இருக்கிற வாழ்வையும் சொல்கிறார். அதுதான் சாஸ்திரங்கள். அவர் வேதாந்தாச்சாரியரானதுனால அந்த வேதாந்தத்தில் சொல்லியிருக்க விஷயத்தை அப்படியே எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு பெரிய கிரந்தங்கள்லாம் பண்ணிருக்காருன்னா, பெரிய கிரந்தங்களில் அது இதை ஸ்தாபனம் பண்ணணுமோ இல்லை, கலக்கிறவா கலக்கினாள்னா அதுக்காக நாம் கலங்காதபடி நம்ம சித்தாந்தம் சரி அப்படின்னு நாம் ஓரான் ஓர் வழியாக வந்த சித்தாந்தம் பெருமாள் தொடக்கமாக இப்போ கலியுகத்தில் நம்மாழ்வார் வழியாக நாதமுனிகள் ஆரம்பித்து இப்படி வர சித்தாந்தம் சரியான சித்தாந்தம், சரியான பாதை அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக அந்த மாதிரி அவர் கிரந்தத்தில் அப்படியே பண்ணிருக்கார். அப்படி அந்த மாதிரி மோட்சத்துக்கு மாத்திரம் சரணாகதி பண்ணிட்டு இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் இங்குற்ற நாள்லேயும் பகவத் அனுபவத்தை பெறக்கூடியதான மார்க்கத்தில் அந்த சரணாகதியை பண்ணிண்டு உத்தர கிருத்தியத்தெல்லாம் அவனுக்கு அர்ப்பித்து நாம் பண்ணோன்னா தேசிகன் காட்டினபடியில் தந்தேவா பிராமணம் விதுகு தேவர் வைகள் தீர்த்தங்களே என்று பூசித்து நல்கி உரைப்பர் தந்தேவியர்க்கே, தேவிகள்கிட்ட அதாவது ஏகாந்தமாக இருக்குச்சே ஏகமனஸ்கராக இருந்தால் தான் அந்த மாதிரி அந்யோன்ய பாவம் இருக்குச்சே தான் சொல்ல முடியும். ஒருத்தருக்கு பிடிச்சி ஒருத்தருக்கு பிடிக்காது இருந்தால் இன்னொருத்தர்கிட்ட சொல்ல முடியாது. அதனால் அது தர்மத்தை அவள் கூட பண்ணுறதுனால இவன் பூசிக்கிறதுனால அவளும் பூசிக்கணும், இவனுடைய தர்மத்தில் கூட இருந்து தான் நடத்தணும். அதனால் இந்த விஷயம் அவாகிட்டே சொல்கிறான்னா ரெண்டு பேரும் ஏக மனஸ்கர்களாக இந்த மாதிரி தேவதைகள்லாம் தங்களுக்கு படி அளக்கக்கூடிய கப்பம் கட்டக்கூடிய இந்த ஜீவனாகப்பட்டவன் இந்த சரணாகதி பண்ணிவிட்டதுனால அந்த தேவர்களால் போற்றப்படக்கூடியவனாக இருக்கான். அதனால்தான் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் அப்படின்னு பாடுறா. அதாவது நீ ஒன்றும் மறைக்காமல் எங்களுக்கெல்லாம் மழை பொழிய வேணும் அப்படின்னு தேவதைகளை பிரார்த்திக்கிறா, நியமிக்கிறா. தேவதைகள்லாம் பகவானுடைய அடியவர்களுக்கு அடிபணியக்கூடியவன். மற்றவர்களுக்கு தான் தேவதைகள்லாம் ஆட்சி புரிவாளே தவிர பகவான் ஆசிரியச்சவாளுக்கு அவள் ஆட்சி புரிய மாட்டான். யமன் கூட யமபட்டன் அவன் தூதுவங்கிட்ட சொல்கிறான், காதோடு கூட்டு சொல்கிறான், பிரபுரகம் அந்யன்வினாம் நான் வைஷ்ணவானாம், வைஷ்ணவர்களுக்கு நான் பிரபு இல்லைப்பா, பரிஹர மதுசூதன பிரபன்னான், அந்த மதுசூதனை பிரபத்தி பண்ணவாளை விட்டுடு, நீ கிட்ட போகாதே. நான் யாருக்கு இது பிரபு? மற்றவாளுக்கு தான். அந்யன்றாம் பிரபத்தி பண்ணாத வாளுக்கு. பிரபுரகம் அந்யன்றாம் ந வைஷ்ணவானாம், அதாவது விஷ்ணுவை ஆசிரியிச்சு அந்த விஷ்ணு சித்தத்தில் அவள் இருக்கா, தங்களுடைய சித்தத்திலையும் விஷ்ணு வச்சுருக்கா. அப்படிப்பட்ட வைஷ்ணவாளுக்கெல்லாம் நான் சுவாமியே கிடையாது, விட்டுடுப்பா அப்படின்னு
சொல்கிறான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சன்னிவேஷம் இது. இப்படி அதாவது இவ்வளோ பெருமை நாம் இங்கே இருக்கச்சேவே பெறுகிறோம் அப்படின்றது. அதனால தான் இப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்வுக்கு சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள் வழிவகுக்கிறது, காமிக்கிறது. ஏன்னா அது அவர் வேதாந்தாச்சாரியத்தினால, பெருமாளே அவதாரம் பண்ணினத்தினாலே, ஆச்சாரியனை அவதாரம் பண்ணினத்தினாலே இப்படியான பெருமாளுடைய கிருபை நம்ம பேரில் அருள் தேனெழுமே அப்படின்ற ரீதியில் அப்படியே நம்மளால் தேனா அப்படியே 4 பக்கமும் பரவி நமக்கு நன்மை பயக்கிறது. அதனால்தான் பெருமாளே தேசிக அவதாரம் பண்ணியிருக்கான். அதனால் தன்னுடைய விருதையை அவருக்கு கொடுத்துருக்கான் வேதாந்தாச்சாரியர்னு. ஏன்னா அது லோகத்தில் இருக்கிறவாளுக்கு பெருமாளேன்றது தெரியாது, இவர் சாதாரண மனுஷாள்னு நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக தன்னுடைய விருதை கொடுத்தா தனக்கு துல்லியமானவன்னா கடைசி பட்சம் நினைப்பானோ இல்லை. அதுக்காக அப்படின்னு நினைக்காதவா லோகத்தில் இருக்கா, அதெல்லாம் வேறு விஷயம். அதாவது கண்ணனே கீதையில் சொல்கிறான், நமாம் துஷ்கிருத்தினோ மூடாக பிரபத்தியந்தே நராதமாக மாயா அபகிருத ஜானாக ஆசுரம் பாவம் ஆசித்தான்னு என்னை 4 பேர் வணங்க மாட்டான். துஷ்கிருத்திகள், பாபம் பண்ணினவன் அப்படின்னு, ஆசுர சுபாவம் கொண்டவன், மூடன் அப்படின்லாம் துஷ்கிருத்தினோ மூடாக நராதமன், பிறந்தும் கெட்டவன் இப்படின்லாம் சொல்கிறான். அந்த மாதிரி இருக்கிறவெல்லாம் தேசிகன் வெங்கடாச அவதாரோயம்னு சொன்னாலும் தெரியாது இல்லை, அவருடைய கிரந்தத்தெல்லாம் பார்த்து சீர்மையை பார்த்தாலும் தெரியாது. பெருமாளே விருது கொடுத்துருக்கானே அதை பார்த்தானா தெரிஞ்சுக்கணும், அதுவும் தெரியாது. அந்த மாதிரி மயங்கரவா மயங்கிட்டு போகிறா, அதாவது மாறுதலாக நினைக்கிறவா. ஆனால் கண்ணன் கூட என்ன பண்ணா, நிறைய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞானத்தொரு மூர்த்தி. கண்ணன் யாத்தாத்மிய விஷயங்கள்லாம் சொல்லி, கர்மயோகத்தை சொல்லி, ஞான யோகத்தை சொல்லி, பக்தி யோகத்தை சொல்லி, எல்லாத்தையும் சொல்லி நெறி எல்லாம் எடுத்துரைத்து நிறஞான தொருமூர்த்தியாக இருக்கிற கண்ணன் நெறி எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணா, போல்வாருக்கு எல்லாருக்கும் எளிதான சரணாகதியை. ஏன்னா அவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கு யாராலும் முடியாது. அதுக்காக சாஸ்திரங்கள்லாம் சொல்லாத உடலை எல்லா சாஸ்திரத்தையும் சொன்னான். சரி, உன்னால் முடியலையா, சர்வதர்மான் பரித்யஜ்யா மாமேகம் சரணம் விரஜா அஹம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சகான்னு கொண்டு முடித்தான் தன்னுடைய உபதேசத்தை. அதே போல தான் சுவாமி தேசிகனும் அந்த பகவத் அவதாரமானத்தினால எல்லா விஷயங்களும் கண்டறவேன சொல்லிட்டு வருவார் எல்லா கிரந்தத்துலேயும். ஆனால் எல்லா கிரந்தத்துலேயும் முடிவாக இதுதான் இருக்கும். என்ன இருக்கும், நாம வானேரத்துக்கு உண்டான சரணாகதியும் இங்குள்ள நாளில் சரணாகதி பண்ணிட்டு கிருத்தகிருத்தினாக இருக்கக்கூடிய பிரபன்னனாக இங்கே இருக்குச்சே, இங்கே திரிந்தேர் கிழுக்குற்றன் அப்படின்ற ரீதியில் இங்கே குறவே கிடையாது, நல்வாழ்க்கை இருக்கும் அப்படின்ற அதுக்கும் வழிவகுக்கக்கூடியதாக இது பண்ணுங்க. அப்படிப்பட்ட சுவாமி தேசிகன் இப்போ தேவதைகள்லாம் தந்தேவா பிராமணம் விது தேவர் வைகள் தீர்த்தங்களேன்னு பூசித்தினல் வீரப்பர் தந்தேவியர்க்கேன்னு சொன்னார. ஆழ்வாரும் தான் பிரமாணங்களும் ரிஷிகளும் ஆழ்வார்களும் சொன்னார். இப்போ சுவாமி என்ன பண்ணுறார், இப்படிப்பட்டவாகிட்ட இவருடைய நிலைமை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லமுல்லோ. அதை சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். தொய்யாச்சாரியை வினிகித பராஸ்தாவகாரங்கநாத त्वत्कैङ्कर्य प्रवण मनसा त्वद्गुणास्वातमत्ताः त्वय्येकस्मिन्नपि विजहतो मुक्तवत्साधनत्वम् त्वच्छेषत्वस्वरसरसिकाः सूरयो मे स्वदन्ताम्. ये रंगनाथा न्यास तिलकத்தில் சாய்க்கிறார். ये रंगनाथा त्वय्याचार्यै विनिहितबराः, இவெல்லாம் இந்த பிரபன்னாள் தொய் ஒன்னிடத்தில் ஆச்சாரியர்களால் வினிஹிதபராக ஒப்படைக்கப்பட்டது, அவளுடைய பரத்தை ஒப்படைக்கப்பட்டவளாக இருக்கா.
தாவகா ரங்கநாதா தாவக்காக உன்னை சார்ந்தவர்களாயிட்டா. அதனால் ஆச்சாரியால் என்ன பண்ணுறா, அவளுடைய பொறுப்பை ஒரு இடத்துல சமைச்சுட்டா. அதனால் அவள் உன்னை சேர்ந்தவர்களாயிட்டா. உடனே அவள் என்ன பண்ணுறா, உன்னை சேர்ந்தவள் ஆன உடனே இப்போ நாம் ஒருத்தருக்கு சேர்ந்தவன் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், அவளுக்கு வேண்டிய காரியத்தெல்லாம் பண்ணுவோம். அதனால் இப்போ இத்தனை நாளாக பெருமாள் யாரோ இவன் யாரோ அப்படின்னு தெரிஞ்சிருந்தான். இப்போ ஆச்சாரியால் சமைச்ச உடனே அவளுக்கு என்ன வந்துடுது புத்தி, எம்பெருமான் நாம் சேர்ந்துட்டோன்னு உடனே இப்போ நாம் ஒருத்தரோடு சேர்ந்துட்டோன்னா, ஒரு கட்சியில் ஒருத்தன் சேர்ந்துட்டான்னா உடனே அந்த கட்சிக்கு உழைக்கிறேன்றான். நேற்று வரையில் எங்கேயோ உழைச்சிட்டு இன்றைக்கி உழைக்கிறேன்றான். சொல்கிறேன், நான் அதுக்கு மேலே போக வேண்டாம், அதெல்லாம் நீச்சமான சமாச்சாரம். நான் ஒரு உதாரணத்துக்காக அதை சொன்னேன். அதனால் தாவகாஹ ரங்கநாதா தொற்கைங்கரிய பிரவண மனசா, உன்னுடைய கைங்கரியத்திலேயே ஈடுபட்ட மனசாகிடுறது அவளுக்கு. உன்னை ஆச்சாரியால் உன்னிடத்துல பரத்தை ஒப்படைச்சுடுறா. அதனால் உன்னை சேர்ந்தவாளாரா. உடனே அவளுக்கு என்ன ஆகுது, உன்னை சேர்ந்தவாள் ஆன உடனே உன்னுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்ட மனசா உடையவாளாக ஆயிடுறா. அதுக்கப்புறம் உன் கைங்கரியத்தில் பண்ணிட்டு அப்படியே தொத்குணா ஆஸ்வாதமத்தா, உன்னுடைய கல்யாண குணங்களையே பருகி கழிக்கிறா. ஆஹா, எம்பெருமான் எப்படி தான் இது பண்ணுறான். கல்யாண குணத்தை முதல்ல பரிகணிக்கணுமா, கைங்கரியத்தில் முதல்ல பிரவர்த்திக்கணுமா அப்படின்றது ரெண்டு. என்ன, முதல்ல கைங்கரியம் ஏன் நம்ம அவளோட அவளை சேர்ந்தவாள் ஆகிட்டோன்றதுனால. இப்போ நம்ம மாத்துக்கு ஒரு விருந்தாளி வந்தாள்னா, வேண்டி விருந்தாளி மேலே 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 அவளை மேல் விழுந்து உபச்சரிக்கிறோம். ஏன்னா அவள் நம்ம சேர்ந்து இருக்க, நம்ம சேர்ந்தவா, அவளை சேர்ந்தவா, நாம் அவளை சேர்ந்தவா, நம்ம சேர்ந்தவா அப்படின்னு அந்த ஈடுபாடு முதல்ல. அதுக்கப்புறம் அவளிடத்துல கைங்கரியம் பண்ணி, அவள் எப்படி இருக்கா பத்தியா, நாம் பண்ணால் கூட உடனே வானான்னு சொல்லி தானே பண்ணிக்கிறா. எவ்வளோ இதுவாக நம்ம இடத்துல பிரீத்தியாக இருக்கா, அது இது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குணத்தை வேறு இது மாறி 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 வரும். அதாவது பகவத் அனுபவஜனித பிரீத்தி காரித்த சேஷவிருத்தி இப்படின்னு மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அதனால் தொத்குணாஸ்வாதமத்தா, உன்னுடைய ஆஸ்வாதம் பண்ணுறான், உன்னுடைய குணத்தை பருகி கழிக்கிறவாளாக இருக்கா. அதுக்கப்புறம் எப்படி இருக்கா, இப்போது ஒரு இவர் இருக்காருன்னு வச்சுப்போம், ஒரு தரகர் இருக்கார், ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு வீடு வாங்கணுமோ ஏதோ ஒன்று வச்சுப்போம். உதாரணத்துக்கு அந்த தரகர்கிட்ட பொண்ணாத்துக்காராலும் சொல்கிறார் நல்ல வரணா பாருங்க சுவாமின்னு, இப்போ பிள்ளையாத்துக்காராலும் நல்ல பொண்ணா பாருங்க சுவாமின்னு சொல்லிட்டு இருக்கா தரகர்கிட்ட. அதுவரையில் அவன் என்ன பண்ணுவான், ஆற்றுக்கு வரப்போதெல்லாம் அவனுக்கு அந்த தரகருக்கு எதனா கொடுத்து உபகாரம் பண்ணி அதை பண்ணி இது பண்ணி கொண்டாடி இத்தை கேட்டுட்டே இருப்பான். கல்யாணம் ஆகி போச்சுன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் என்ன, அந்த தரகர் வரப்போதெல்லாம் சாதாரணமாக அவரை உபச்சாரம் பண்ணுவாளே தவிர வேண்டியவர்னு சுவாமி கொஞ்சம் நான் கல்யாணத்துக்கு பிள்ளை பாரும் பொண்ணு பாருன்னு சொல்லுவாளா, சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் அவர் தரகர் வரார் அப்படின்னே சொல்ல மாட்டான், அந்த சுவாமி வராருன்னு தான் சொல்லுவாள். அதுக்கு முன்னே தரகர் வரார், இன்றைக்கி நாம் அவரை கேட்கணும், என்ன பார்த்தேரா போனேரா வந்தேரா அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிடுத்து நல்லபடியாக இருந்துட்டுருக்காருன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி பேச்சே இருக்காது. அவர் வரார், அவர் நாம் பூஜை உபச்சரிக்கிறோம், தீர்ந்து போச்சு அப்படின்னு போயின்னு இருப்பாளே தவிர. அதை போல தான் இங்கேருந்து போன முக்தாள் இருக்காளே, முக்தாள்லாம் இந்த லோகத்தில் இருந்துச்சே உபாயமாக பெருமாளை வரித்து அதுக்கப்புறம் முக்தி அடைஞ்சா. இப்போ முக்தி ஆனால் விட்டு அங்கே வைகுண்ட லோகத்துக்கு போனால் விட்டு இனிமேட்டு பெருமாள் அவளுக்கு உபாயம் ஆகணுமா, ஆகிப்போச்சே. உபாயமாக இருந்தால் மோட்சத்தை தந்துட்டானே, இதுக்கு மேலே அவனை உபாயம்னு எதுக்கு. பூர்வத்தில் உபாயமாக இருந்தான், அதை எதுக்கு நினச்சிட்டு இருக்கணும். நினச்சிட்டு இருக்கணும்னா அதுக்காக நன்றி மறக்கணும்னு சொல்லலை. இப்போ அவனிடத்துலே தான் இருக்கும். வேறு எங்கேனா போனோன்னா அவங்ககிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணி வேறு இடத்துக்கான வேலைக்கு போனோம்னா அவனை இது பண்ணணும். இப்போ நாம் அவங்ககிட்டே தான் கைங்கரியம் பண்ணுறோம். அவனை உபாயமாக வரித்து அவனிடத்துலே தான் கைங்கரியம் பண்ணுறோம். இப்போ சாதாரணமாக லோகத்தில் யாரைனா உபாயமாக இது பண்ணால் அவள் வேறு எங்கேனா கை காமிச்சா அங்கே போய் வேலை பண்ணுவோம். இங்கே அப்படி இல்லை, பெருமாளே நமக்கு உபாயம் வேலை தரான்.
அந்த பெருமாள் இடத்துலே வேலை நாம் பண்ணுறோம், கைங்கரியம் பண்ணுறோம். அதனால் இப்போ பெருமாள் வந்து உபாயம் அப்படின்னு நினைக்க வேண்டிய பிரசக்தி முக்தாளுக்கு கிடையாது. நமக்கு அப்படி இல்லை. பெருமாள் உபாயமாக இருக்கான், நாம் சரணாகதி பண்ணிட்டோம். உபாயமாக இருக்கிற பெருமாள் நாம் இன்றைக்கே மோட்சம் கேட்டிருந்தா கொடுத்துருப்பான். இன்றே இசையில் இணையடி சேர்ப்பார். நாம் இன்றைக்கே கேட்டிருந்தா தன்னுடைய துவந்தத்தை கொடுத்துருப்பான், திருவிடி துவந்தத்தை. ஆனால் நாம் தேகாவசானம்னு சொல்லிட்டதுனால நான் கொடுக்குறேன், மோட்ச ஈஷாமி, விடுவிக்க கடவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால் எல்லா பாவங்களும் விடுவிக்க கடவேன்னு சொல்லிருக்கிறதுனால அன்னைக்கு நமக்கு என்னைக்கு இந்த சரீரம் விழறதோ அன்றைய தினத்தில் நம்ம கை கொள்ள போகிறான் பெருமாள். கை கொண்டு ஆயுஷன் போகிறான். அதானே அப்போ உபாயம் இன்னும் இருக்குது அவனுக்கு. ஆனால் நாம் பண்ணிட்டோம், அவன் சத்திய சங்கல்பம் ஏற்றுட்டான், இனிமேட்டு அது அவன் பாடு. அதனால் நாம் அவனை வந்து உபாயன்னு கூட நினைக்காத, அதாவது இவா என்ன பண்ணுறான்னா இன்னும் அவனுக்கு காரியம் பாக்கி இருக்குதுன்னு கூட இவாளுக்கு தெரியாது. என்ன இவாளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆச்சாரியாளால் சமர்ப்பிக்கப்பட்டுட்டான். ஆச்சாரியாள் மதியத்துவ அபிமானம் பண்ணி என்னுடையவன் இவன் அப்படின்னு அபிமானம் பண்ணி பெருமாள் இடத்துல சமர்ப்பிச்சுட்டான். அதனால் இவாளுக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால் என்ன பண்ணுறான்னா, தொய்யே கஸ்மின் அபி விஜகதோ முக்தவத் சாதனத்துவம். நீ சாதனமாக இருக்கேன்றதை எப்படி முக்தாள் வந்து நினச்சி பார்க்கறது இல்லையோ, சாதனமாக நீ இருந்த, இனிமேட்டு இல்லை. அதனால் அவள் வந்து நீ சாதனம்ன்றத அவள் நினைக்கலையோ, அதுபோல் இவனும் விட்டுட்டான். யாரே ஆச்சாரியாளால் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த பிரபன்னன் இருக்கானே. ஏன்னா இவனும் இதெல்லாம் நம்ம போல் இருக்கக்கூடிய அத்தியந்த அகிஞ்சன அதிகாரி, ஒன்றுமில்லாத அறிவிலிகள் விஷயம் அது. என்ன தொய்யே கஸ்மின் அபி விஜகதோ முக்தவத் சாதனத்துவம். இப்படி இருக்கக்கூடிய தொச்சேஷத்வஸ்வரச ரசிகாக, உம்முடைய சேஷத்துவம், அடிமையில் இயற்கையில் விரும்புகிறாளே அப்படிப்பட்ட ஸ்வரச ரசிகாக சூரையாக, அப்படிப்பட்ட பெரியோர்கள் இல்லை, சூரையோ மே ஸ்வதந்தாம், எனக்கு அவர்கள் இனியவர்களாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஏன் இப்படி சாய்க்கிறார் அப்படின்னு சொன்னால், நாமெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னால், ஆச்சாரியால் நாம் சமர்ப்பிக்கப்படுறோம், அது சரி இல்லை. நாம் வந்து லோகத்தில் நாம் வர்ணாசிரம தர்மங்கள்லாம் நன்னா பண்ணிண்டு நாம் நடவோட பாவனையெல்லாம் நன்னா இருக்கிறவா இல்லை. என்ன ஏதோ ஒரு அதிர்ஷ்ட விசேஷம் ஆச்சாரிய பிராப்தி நமக்கு ஏற்பட்டுடுறது. அதனால் ஆச்சாரியன் நமக்கு பண்ணி வைக்கிறான். இதனுடைய விருத்தத்தை நாளைக்கு நாம் அனுசந்தானம் பண்ணுவோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன் ஷடகோபாதீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம். ஸ்ரீவத்சவம் சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.